பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 3 வசனம் 5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் மித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப சிம்பிளுங்க. நாம் இன்னார் என்பதினாலும் நம்முடைய கிரியை இத்தனை என்பதினாலும் நாம் இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம் என்பது அல்ல, ரட்சிக்கப்பட்டோம் என்பது அல்ல. தம்முடைய இரக்கத்தின்படியே நாம் யார் என்று தெரிந்த பொழுதும், பாவ அழுக்கு சேற்றிலே கிடந்த பொழுதிலும், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதிலும், சேற்றிலே நாற்றமெடுத்து இருந்த பொழுதிலும், நம் ஒரே இரட்சகரும் தேவனுமாகிய கர்த்தர் நம்மை அந்த சேற்றிலிருந்து தூக்கி தகுதிக்கும் மேலாக நம்மை நேசித்து அவருடைய அந்த கடைசி சொட்டு இரத்தத்தினால் ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை கொடுத்து பாவியாய் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றினார். நீதிமானாய் நாம் இன்று கருதுகிறோம் என்றால் அது நம்முடைய சுய பலத்தினாலோ சுய கிரியையினாலோ அல்ல, மாறாக அவரது இரக்கத்தின்படியே. ஏனெனில் அவர் அன்பாயிருக்கிறார், அவர் நேசமாயிருக்கிறார். நம் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்மை மீண்டுமாய் ரட்சித்து அந்த அன்பிற்குள்ளே நம்மை நடத்துகிறார். அதனாலே நம்முடைய இந்த ரட்சிப்புக்கு பாத்திரர் நாம் அல்ல என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோமா? அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரராய் நடப்போமா? God bless you.